நகரத்தின் பெயர் ஒரு காலத்தில் உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் பரவப் போகின்றது. யூதேயாவில் உள்ள பெத்லஹேம். கீழ் திசையில் அது வளர்ச்சியடைய இன்னும் பல தலைமுறைகள் காத்திருக்க வேண்டியுள்ளது. தீர்க்க தரிசனத்தில் உள்ள பல சம்பவங்கள் இங்கு நிகழப் போகின்றன. ஜோர்டான் நதிக்கரைக்கு மறுபுறத்தில் உள்ள மோவேயின் நிலத்தில் மக்கள் இஸ்ரேலருடைய ஆண்டவரை வெறுத்து எகிப்தியரை போல கல் தெய்வங்களை வழிபடத் தொடங்கினார்கள். கெமோஷ், அப்பாவி குழந்தைகளை பலிவாங்கும் இரத்தவெறி கொண்ட கடவுள். யாரு? எங்க கடவுளுக்கு இவ்வளவு காணிக்கை ஆக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா. பதிலுக்கு என்ன கேட்டாலும் தருவீங்களா? அதை நான் தான் முடிவு பண்ணணும். எங்க குடும்பம் ரொம்ப பஞ்சத்துல இருக்கு. அதனாலதான் நாங்க இவ்வளவு கொடுக்கறதுக்குன்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆரோக்கியமா இருக்கால? இருக்கா. ஊனெல்லாம் இல்லையே? அதெல்லாம் இல்ல. காயம் எதுவும் இல்லையே? என்னோட குழந்தைகள்லயே இவதான் ஆரோக்கியமானவ, நல்ல அழகானவ. நீ இங்கே இருக்கணும், வரக்கூடாது. உன்னோட பேர் என்ன? ரூத். ரூத், பிரார்த்தனையை தொடங்கு. கெமாஷ் எங்கள் கடவுள், கெமாஷ் எங்கள் சக்தி, எங்களை வழி நடத்துகிறார். எங்களுக்கு வெற்றியை தந்து எதிரிகளிடத்தில் இருந்து பாதுகாக்கிறார். உங்கள ஒருத்தர் இன்னைக்கு கெமாஷுக்கு தண்ணியே அர்ப்பணிக்க போறீங்க. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். இதனால இந்த பூமிக்கு புகழும் பெருமையும் வந்து சேர போகுது. நம்மளோட மத தலைவர் உங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறார். முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் முன்னாடி வர சொல்லுங்க. இந்த குழந்தை தான் காணிக்கை கொடுக்கறதுக்கு தகுதியானவளா தெரியறா. என்னது இது? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த நிலைமையில கடவுள் முன்னாடி போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எந்தவித காயமோ தழும்போ இருக்க கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த காயம் இல்லவே இல்லையே. இதோ பாருங்க, எனக்கு எந்தவித காயமும் இல்ல. சரி, இந்த குழந்தையை கூட்டிட்டு போங்க. நான் சொல்றத கேளுங்க, இது சின்ன அடிதான், குணமாயிடும். நம்ம மத தலைவர் அந்த பொண்ணை அர்ப்பணிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துட்டாரு. நீ போலாம். இன்னையோட நீ நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட. இனி நீ அவருக்கு சேவை பண்ணணும். உன்னோட முதல் சேவை கடவுளுக்கு காணிக்கைய தயார் பண்றதுதான். இந்த வருஷம் நாம தேர்ந்தெடுத்திருக்கிறது இதோ இருக்கிற இந்த குழந்தையத்தான். மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் காணிக்கைக்கு அவளை நீ தயார்படுத்தணும். கடவுளோட கட்டளைகளை நாம எப்பவுமே மதிக்கணும்.
இப்ப நீங்க எல்லாரும் போலாம். வாங்க. கிரீடம் தயாரா இருக்கா? இதை எடுத்துட்டு வரேன். இதுவா? இது எங்க கெமாஷுக்கு அர்ப்பணிக்க போறவளுக்கு கொஞ்சம் கூட ஏற்றதா இல்ல. இது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. இது உலகத்திலேயே உன்னதமான தங்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? இது அப்படியே பார்க்க ஜொலிக்கணும். கூட்டத்துல தூரத்துல இருந்து பார்த்தா கூட இது தெள்ள தெளிவா தெரியணும். சூரிய ஒளி பட்ட உடனே மின்னணும். இத உருவாக்குனதே நான் தான். நீங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதை உனக்கு என்ன உருவாக்குனேன். புரிஞ்சுதுங்கிறது எனக்கு அவசியமே இல்ல. அர்ப்பணிக்க போற அந்த பொண்ணுக்கு இத அணிவிக்கும் போது அப்படியே பெருமைக்குரியதா இது தெரியும், விளங்கணும். அத மனசுல வச்சுட்டு தான் நான் பெரும் முயற்சி பண்ணா போதாது. இந்த வேலையோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு செய்யுங்க. இதோ இது நல்லா இருக்கு. நீங்க வேற எதையோ காட்டிட்டு இருந்தீங்க. நான் கடைசியா இதை ஒரு கல்யாண பொண்ணுக்காக தயாரிச்சேன். அவங்க வாழ்க்கை ஒளிமயமாவும் சந்தோஷமாவும் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்குனேன். அதே மாதிரி ஒரு கிரீடத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். நான் எதையும் கேட்க விரும்பல. கெமாஷுக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறது ஆழ் மனசுல உருவாகிற ஒரு பெரிய விஷயம். கெபா, இதுக்கு என்ன அர்த்தங்கிறத இவருக்கு நீ புரிய வைக்கிறியா? கெமாஷுக்காக உயிரை விடுறதா என் வாழ்க்கையோட அர்த்தம். நான் ஒரு கிரீடத்தை தயாரிக்கிறேன். அது சூரியனை போல பிரகாசமா இருக்கும். அதுல பதிச்சிருக்கிற கற்கள் அப்படியே மின்னும். எங்க அர்ப்பணிப்ப இது கௌரவப்படுத்துமா? மனுஷங்களை பலி கொடுக்க போறீங்களா? சரி, அவளை நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க. ஆமா, நீங்க வேற இனத்தை சேர்ந்தவங்க இல்ல. என் முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுற? எங்க கடவுளை நாங்க முழுமையா நம்புறோம். உங்க கடவுள் இங்க எங்க இருக்காரு? நான் பாக்கலாமா? அவரை நீங்க பார்க்க முடியாது. இது ஒன்னே அவர் இல்லங்கிறதுக்கு சாட்சிங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. சீக்கிரமா கிரீடத்தை தயார் பண்ணு. இது சரியா உருவாகுதான்னு நீ பாத்துக்கோ. கிரீடத்தை இவகிட்ட ஒப்படைச்சிரு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நல்லா இருக்கணும். சொன்ன நேரத்துக்கு அந்த கிரீடத்தை செஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படியே செய்யறேன். எங்க வரணும்னு தெரியும்ல? நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இத செய்யறதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆம், அத பார்க்க சாதாரணமா இருக்கக்கூடாது. கிரீடம் ஜொலிக்கணும், பெருமைக்குரியதா இருக்கணும். ஒரு உயிரை விட இவங்களுக்கு இந்த தங்கம் தான் முக்கியமா? இவங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசாத. நாம இங்க தஞ்சம் புகுந்திருக்கோம். என்ன ஒரு புனித உணர்ச்சி இருந்தா உயிர் அர்ப்பணிப்பாங்க. அவங்களுக்கு உணர்ச்சிகளே கிடையாது. அவங்களோட இந்த வழக்கம் கொடூரமானது. அதுக்கு எதிராக குரல் கொடுக்க உனக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய கொல்ல போறாங்கன்னு நினைச்சாலே கோவப்படுறதுனால எங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுங்கிறத என்ன மறந்துடாத. ஆச்சு உனக்கு? பைத்தியக்கார மாதிரி பேசுற. நாம யூதர்கள்ங்கிறத மறந்துட்டியா என்ன? கொஞ்சம் அமைதியா இரு. என்னோட நிலைமை யோசிச்சு பார்க்க சொல்லுங்கம்மா. இவனும் இந்த ஊர் பொண்ணுதான். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா? போகட்டும், விடு. இருந்தாலும் உன் துணிச்சலை நான் பாராட்டுறேன். பார்த்து ஜாக்கிரதையா இருப்பா. ஓ கெமாஷ், எங்கள் வாழ்க்கையில் சக்தி கொடுக்கும் கடவுளே. எங்கள் எதிரிகளுக்கு தீயதையும் வறுமையையும் கஷ்டங்களையும் வலிகளையும் கொடுங்கள். எங்கள் எதிரிகளுக்கு தீயதையும் வறுமையும் கஷ்டங்களையும் வலிகளையும் கொடுங்கள். எங்கள் அரசருக்கு வெற்றியையும் பெருமையும் நீண்ட ஆயுளையும் தருமாறு வேண்டுகிறோம். எங்கள் அரசருக்கு வெற்றியையும் பெருமையும் கொடுங்கள். எங்கள் அரசருக்காக எங்கள் உயிரையும் நாங்கள் தருவோம். உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. சரி, வர சொல்லு. வாங்க. நீ உள்ள போனா வரேன்.
பிரமாதம், ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்லா இருக்கு. வேற என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நாங்க எங்க அடிமைகளை எல்லாம் இப்படிதான் நடத்துவோம். நீங்க நம்புற ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல? என் கேள்விக்கு பதில் சொல்லு. என்னோட பதில் உங்களை பாதிக்கும். அடிமைகளோட மனநிலை அப்படியே இருக்கு. இன்னொரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தப்பு செஞ்சா மன்னிப்பே கிடையாது. எண்ணம் எப்பவும் வலிமையா இருக்கணும். நீங்க இதை ஏத்துக்க மாட்டீங்களே? பெருந்தன்மையும் பலவீனத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்கிறீங்க. இது கண்ணுக்கு தெரியாத உங்க ஆண்டவரோட போதனை இல்லையா? அப்படி இல்ல. தாக்கப்படுற ஒவ்வொரு அடிமையும் தன்னோட சுதந்திரத்துக்காக தான் எஜமான கூட எதிர்த்து குரல் கொடுக்கலாங்கிறது தான் உண்மை. அடிமைகளுக்கு சுதந்திரமா? ஆமா, உங்களோட இந்த ஆண்டவருக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. எப்படி வேணா கூப்பிடுவாங்க. சில பேர் யெகோவான்னு கூட கூப்பிடுவாங்க. அவர் இருக்காருங்கிறத நம்புறவங்க எப்படி வேணா கூப்பிடலாம். அத நான் நம்புறேன். உன் கண்ணுக்கு தெரியாத அவரை உன்னால எப்படி நம்ப முடியுது? அவர் கண்ணுக்கு தெரியலங்கிறதுனாலதான் நீங்க நம்பலையா? அப்போ அவர் இல்லன்னு தானே அர்த்தம். சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன சொல்லு. நீங்க வணங்கணும்னு நினைக்கும் போது கெமாஷ் உருவத்துக்கு முன்னாடி நீங்க இல்லனா என்ன பண்ணுவீங்க? நான் அவரை தேடுவேன். சரி, மோவா படையை சேர்ந்த ஒரு படைவீரன் போர்ல அடிபட்டு கடந்து தன்னோட உயிருக்காக கெமாஷ் உருவத்தை வணங்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவான்? கெமாஷ் மனசுல நினைச்சுப்பான். அப்படின்னா அந்த சமயத்துல கெமாஷ் உருவத்தை அவன் பார்க்க முடியலன்னு தானே அர்த்தம்? உண்மையை சொல்லணும்னா சில நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாதவங்களை கூட நாம நம்பிதான் ஆகணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கல் உருவத்துல இருக்கிற உன் கடவுள் சில சமயங்கள்ல சேதப்படும் போது சாதாரண மனுஷனா இருக்கிற என்னால சரி செய்ய முடியும்னா, அப்ப என்னால சூரியனை உதிக்க வைக்க முடியுமா? இல்ல பறவைகளை பாட வைக்க முடியுமா? நீங்க வழிபடுற கடவுளே இப்படி இருக்கும்போது மனுஷங்களோட உயிரை வாங்க அவருக்கு என்ன உரிமை இருக்கு? உன்னோட இந்த கண்ணுக்கு தெரியாத கடவுளான ஜெகோவா பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லு. இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நாம இத பத்தி தனியா சந்திச்சு நிறைய பேசலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? நேரம் வரும்போது சந்திக்கலாம். என்ன ஒரு மூட நம்பிக்கை. உங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்கு. அது இருக்கட்டும், உங்க ஆண்டவரை பத்தி விவரமா சொல்லு. அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்கல்ல? அப்படின்னா அவரு இப்ப ஒண்ணும் இல்ல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு இது போதும். இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க. நீ எப்ப இங்க வந்த? அப்பவே வந்துட்டேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க. எதுக்காக நீ இவ்ளோ கடமை உணர்ச்சியோட இருக்க? ஏன்னா நான் உங்க அடிமை. நீ போலாம். ஒரு நிமிஷம். அன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால என்ன பரவாயில்ல. உங்க 4 பேரை தான் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம அரசர் நம்ம பகுதிக்கு கூடிய சீக்கிரமே பார்வையிடுறதுக்காக இங்க வரப்போறாரு. நடக்க போற அந்த விழாவுல நீங்க 4 பேரு என்னோட சேர்ந்து அதுல கலந்துக்க போறீங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் கவனிங்க. நம்முடைய அரசர் வந்து கொண்டிருக்கிறார்.
எந்த காலத்திலயும் உங்களோட பேர் சொல்ற மாதிரி இந்த சிற்பம் சிறந்து விளங்கும். சிற்பத்தோட எல்லா பக்கத்தையும் நீங்க பார்க்க விரும்புறீங்களா? அடித்தளத்தை திருப்ப சொல்லு. சீக்கிரம் சொன்னதை செய்யுங்க. சொல்லுங்க, சீக்கிரம் ஆகட்டும். இழு. பார்த்த வரைக்கும் போதும். உன் பிரயாணம் சுகமா இருந்ததா? நல்லபடியா வந்துட்டோம். உன்னோட பேர் என்ன? ரியூத். நீ புனிதமடைகிற சடங்கு எப்ப முடிஞ்சது? இப்பதான் முடிஞ்சது அரசே. என்னோட அரண்மனைக்கு உன்னை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை பலி கொடுக்காம காப்பாத்துனது நீ ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பமா கூட இருக்கலாம்ல. நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு. இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியல. நான் என் வாழ்க்கையில எதையும் இழக்க. உனக்கு தூக்கம் வரலையா? நான் ஒரு கனவு கண்டேன். இங்க வா, அத பத்தி என்கிட்ட சொல்லு. ஏதோ ஒரு பெரிய உருவம் என் அறைக்குள்ள வந்தது. அந்த உருவம் கையில ஒரு பெரிய வாள் இருந்தது. அதை வச்சு என்னை இங்க குத்திடுச்சு. ஒரே ரத்தமா கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீ எதுக்கும் பயப்படாத. இதெல்லாம் வெறும் கனவுதான். தீய சக்தி எல்லாம் நம்ம கெமாஷ் கடவுளுக்கு எதிரா செயல்படுதுங்க. உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்த பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா கெமாஷ் உன் கூடவே இருக்காரு. சரி, அமைதியா நீ போய் தூங்கு. உன்னோட அற்புத நாட்கள் வந்துட்டு இருக்கு. வணக்கம். கூப்பிட்டுருந்தீங்களா? என்ன குழப்பத்துல இருக்க போல இருக்கு? என்னன்னு சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன். கடவுளுக்கு எதிரா நடந்துகிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. அதை தீர்மானிக்க வேண்டியது நான் தான். நான் அர்ப்பணிக்கிற சடங்கையே சந்தேகப்பட்டுட்டேன். உன் வாழ்க்கையில இந்த மாதிரி பல அர்ப்பணிப்புகளை பார்த்துதான் நீ வளர்ந்திருக்க. அப்பெல்லாம் நீ சந்தேகப்படலையே. இப்போ உனக்கு என்னாச்சு? நான் கடவுளுக்கு குழந்தைகளை அர்ப்பணிக்க கூடாதுன்னு நம்புற ஒருத்தர் பார்த்தேன். அதுதான் என்னை இந்த அளவுக்கு மாத்துறதுக்கு காரணமாயிடுச்சு. அவரோட கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. யார் அவன்? மெலோன், யூத இனத்தை சேர்ந்தவர். அவரு நல்லவரு, அன்பா பழகுறாரு. அதனாலதான் நானும் அப்படியே மாறிட்டேன். நம்மளுக்கு எதிரா செயல்படுறவனோட நீ பழகி இருக்க. அப்படின்னா உனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ரூத், இப்படி ஒரு குழந்தைய நாம காணிக்க கொடுக்கறது எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயங்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியும். நம்ம பூமிக்கு எவ்வளவு பலத்தை கொண்டு வரோம் தெரியும்ல? நம்ம பூமியில இருக்கிற பாவத்தெல்லாம் போக்கி நம்ம எதிரிங்க கிட்ட இருந்து அது பாதுகாக்குதுங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே புரியுது. ஆனா நம்ம கடவுள் கெமாஷுக்கு எதிராக கேள்வியை கேட்க கூடாது. சரி. அரசருக்கு உன் மேல கருணை இருக்கு. உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. நீ அரசவையில மதகுருவா கூட இருக்கலாம். இப்பவும் எங்க மேலதான் தப்புன்னு நினைக்கிறியா? இல்ல, எனக்கு சரியா தெரியல. உனக்கு இருக்கிற அனுபவத்தினால நீ தைரியமா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ போதிச்சு வளர்த்த அந்த குழந்தைய காணிக்க கொடுக்கிற இடத்துக்கு நாளைக்கு நீதான் கூட்டிட்டு வரணும்.
இந்த உண்மையை நீ நம்பித்தான் ஆகணும். சரி. அந்த குழந்தைய நம்ம கெமோஷ் முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம கடவுளை வணங்கிக்க. ஓ கெமாஷ், எங்கள் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, எங்கள் எதிரிகளுக்கு தீயவைகளையும் வறுமையையும் கஷ்டங்களையும் வலிகளையும் கொடுங்கள். எங்கள் அரசருக்கு வெற்றியையும் பெருமையையும் நீண்ட ஆயுளையும் கொடுங்கள். சாப்பிடுப்பா, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். அந்த ரூத்தை பத்தி இவர் கவலைப்படுறாரு. அப்படியா? நமக்கு என்ன ஆக போகுதுன்னு பயமா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது. மலோன், நான் சொல்றதை கேளு. நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை, நீ கோபப்படாத. அம்மா, எழுதிட்டு வாங்க. வேண்டாம், வேண்டாம், அவனை விட்டுடுங்க. வேண்டாம், சொல்றதை கேளுங்க. வேண்டாம், அவனை விட்டுடுங்க. உள்ள போ. போ. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னோட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படுறத நான் விரும்பல. இல்ல, நான் பண்ண பாவம் தான். ஆபத்து நேரத்துல பெத்லகேம் மக்களை தவிக்க விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். நான் பணக்காரனா இருந்தப்போ ஏழைகளை உதறி தள்ள என்கிட்ட உணவு இருந்தது. ஆனா பசிச்சவனுக்கு கொடுக்கல. நான் எல்லா விஷயத்திலயுமே சுயநலமா இருந்துட்டேன். தேவையில்லாம நீங்களே உங்களை நொந்துக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியும். எழுந்துரு, எழுந்துரு சொல்றல.
அப்பா பிடிக்க என்ன பிடிக்க. கைதியே, நீ ரூத் ரகசியமா சந்திச்சுக்கிட்டு இருந்தியா? ஆமா. இல்லாத ஒரு சக்தியை பத்தி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா. எந்த அளவுக்கு சொல்லிருக்க? உங்க கடவுளோட பேரால அப்பாவிகளை கொல்றது எவ்வளவு பெரிய தப்புங்கிற அளவுக்கு நான் அவளுக்கு புரிய வச்சிருக்கேன். நாங்க எந்த அப்பாவிய கொன்னதை பத்தி சொன்ன? அந்த சின்ன பொண்ணு, அந்த பிஞ்சு குழந்தைய அர்ப்பணிக்கிறேங்கிற பேர்ல கெமாஷ் முன்னாடி கொன்னீங்களே, அதை விட அநியாயமா என் அப்பாவையும் சகோதரனையும் கொன்னுட்டீங்க. நீ ஜூடால இருந்து வந்தவன். அங்க பஞ்சம் ஏற்பட்டப்போ இங்க வந்த. அதை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நாங்க உனக்கு தங்க இடமும் உணவும் கொடுத்தோம். அதுக்கு பதிலா நீ எங்கள ஒருத்திய மாத்த பாக்குறியா? நான் உங்க நாட்டுக்கும் மோவாவை சேர்ந்த இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கல. எனக்கு அவ மேல இருக்கிறது அன்பு மட்டும்தான். இது எங்களோட ஆண்டவரின் பார்வையில தப்பே இல்ல. நியாயம் எதுங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன். எங்க மதத்துக்கு எதிரா செயல்பட்ட உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நான் இப்ப சொல்றேன். உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நாங்க இப்ப பறிமுதல் பண்ண போறோம். உன்னோட வாழ்நாள் பூரா இனி நீ கல் உடைக்க வேண்டியதுதான். இழுத்துட்டு போங்க. தனிமைப்பட்டு கிடந்த இவ்வளவு நாள்ல நீ நல்லா பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பன்னு நான் நினைக்கிறேன். என்ன பேசாம நிக்கிற? இந்த 6 மாச தண்டனை உனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே எந்த விதத்திலயும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என்னோட நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நல்லது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு கெமாஷ் தான் முக்கியம். உன்னோட விடுதலைக்கு நீ அரசருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர்தான் உன் மேல கருணை காட்டியிருக்காரு. இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். நாளையில இருந்து மறுபடியும் நீ உன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிடணும். இது நம்ம அரசரோட உத்தரவு. எங்களை நீ ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன். இனி எல்லாமே நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. இங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல. எங்க குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே இவதான் உனக்கு தெரியும்ல. இவளும் என் மகனும் சந்திக்கிறதுக்கு நீதான் காரணமா இருந்திருக்க. இதெல்லாம் இவளுடைய சுயநலத்துக்கு தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் இவளை நீ இங்க கூட்டிட்டு வரும்போது மரணம் எங்களுக்கு நெருங்கிடுச்சு. தயவு செஞ்சு நம்புங்க, உங்க மகனை ஏமாத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நான் உன்கிட்ட பேச விரும்பல. உங்க மகனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேனா? அவர் மேல எனக்கு அன்பு இல்லனா இத நான் என் கூடவே வச்சிருப்பேனான்னு சொல்லுங்க. ஆமா, இத உனக்காக அவன் அன்பா உருவாக்குனதை நான் பார்த்தேன். உன்னோட ஒரு கையில அன்பின் அடையாளமா இதை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில அப்பாவி குழந்தைங்களை கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் உங்க மகனை திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும்ல? நீ என்ன சொல்ற? நான் உங்க மகனை காப்பாத்த திட்டம் போட்டிருக்கேன். காப்பாத்த போறியா? உன்னால என்ன முடியும்? நீயும் ஒரு விதத்துல அடிமைதான். கொஞ்ச நாளாவே அவர் எப்படி தப்பிக்க வைக்கணுங்கிற திட்டத்தை
நாங்க 2 பேரும் போட்டு வச்சிருக்கோம். ஆமா, இன்னும் 2 பேர் எங்க கூட இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இது எங்க நம்பிக்கை. இன்னைக்கே திட்டத்தை நிறைவேற்றுவோம். அதுக்கப்புறம் நான் அரசவையில மத தலைவியா ஆயிடுவேன். என்ன நம்புங்க. நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? கீரா உங்களை மலைக்கு மேல இருக்கிற ஒரு குகை கிட்ட கூட்டிட்டு வருவா. அங்க உங்க மகனை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இது என்னோட வாக்குறுதி. நானும் உங்க கூட வரப்போறேமா? ஆண்டவர் உனக்கு பக்கபலமா இருப்பாரு. கொஞ்சம் இரு. உன்னை காப்பாத்துறதுக்காக ரூத் வந்திருக்கா. என் பின்னாடியே வா. அங்க பாருங்க, அவங்க தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிங்க. வாங்க. இத தள்ளிவிடு. No.
உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இல்ல, உன்னை விட்டு சாக எனக்கு விருப்பம் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இது என்னோட விருப்பம் இல்ல. என்னோட வலிகள் எனக்கு அப்படி தோண வைக்குது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நம்புங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா, என்ன வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக. என்னோட கல்யாணம் இருள்ல நடக்க கூடாது. பாத்துப்பா, பாத்து. என்கிட்ட உனக்காக கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. நீயே என்னோட விலை மதிக்க முடியாத பெரிய சொத்து, பரிசு, எனக்கு கிடைச்ச அன்பு பரிசு. அம்மா, மோதிரத்தை கொடுங்க. எனக்கு மனைவியா உன்னை ஏத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம். கெட்ட செய்தி. ரூத்தும் நாம அடிமையா வச்சிருந்த அந்த கைதியும் தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்க தெரியலையா? எங்க போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யூதரா இருந்து நம்ம சிறையில இருந்து தப்பிச்சு போனீங்கன்னா நீங்க 2 பேரும் எங்க போவீங்க? யூதேயா போயிருப்பாங்களா? என்ன பண்ணுவியோ தெரியாது. நீ உடனடியா போய் அவங்க 2 பேரையும் இங்க இழுத்துட்டு வா. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணாத, செஞ்சு முடி. வாங்கம்மா, உட்காருங்க. இங்கே உட்காந்துருங்க, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். மத்தவங்கள பத்தி கவலைப்படணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இழப்பை எப்படி தாங்குறதுங்கறத மட்டும் அவர் எனக்கு சொல்லி தரல. இந்த உலகத்துக்கு வரும்போதும் அழறோம், போகும்போதும் அழறோம். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். இந்த நிலைமையில கூட எப்படி உங்களால இப்படி நினைக்க முடியுது? நம்மள சூழ்ந்து இருக்கிற இந்த சோகத்தை கொஞ்சம் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? துக்கத்துல இருக்கோம். உங்களோட கருணை கொண்ட அந்த ஆண்டவர் இப்ப எங்க இருக்காரு? அவரோட ஆசீர்வாதம் என்ன ஆச்சு? உனக்குதான் நான் நன்றி சொல்லணும். நீ என் மகனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க, அவனுடைய ஆத்மாக்கு அமைதியை கொடுத்திருக்க. உனக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்மா. நீங்க என்ன ஏத்துக்கிட்டத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். நான் என் வாழ்நாள் உள்ள வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். சொல்லுங்கம்மா, நாம இப்ப எங்க போறது?
நான் போகக்கூடிய இடம் ஒன்னே ஒண்ணுதான், பெத்லஹேம். ஆனா நானும் நீங்க ரெண்டு வரேனே. பேரும் நீ எதுக்காக என் கூட வரணும்? நீ அழகானவ, சின்னவ. இங்க இருக்கிற பல பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க. உங்க அப்பா அம்மாவுடைய கனவும் நிறைவேறும் இல்லையா? வயசான காலத்துல நீ சந்தோஷமா இருக்கிறத அவங்க பார்க்கணும். நீ போயிட்டு வாமா. உங்க இஷ்டப்படியே நான் நடந்துக்கிறேன். ம். நான் புறப்படுறேன் ரூத். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்களை விட்டு நான் போக மாட்டேன். கீரா, சொல்லுங்கம்மா. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல? எனக்கு கணவனும் பிள்ளைகளும் இருக்காங்க. அப்ப நீங்க சுதந்திரமா உங்க வீட்டுக்கு போலாம். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. இதுவரைக்கும் நீங்க எனக்கு செஞ்ச சேவைக்கெல்லாம் ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு மன அமைதி உண்டாகட்டும். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீ உங்க இடத்துக்கு திரும்ப போலனா எங்க போறதா இருக்க? உங்க கூட வரேன். ஏன் கூட வா. பெத்லஹேம்கா? அது ஆபத்தான பயணம். நாம போய் சேர்வோமாங்கிறதே சந்தேகம். அதோட அங்க வரவேற்பு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொல்றதை கேளு. திரும்பி உன் இடத்துக்கே போ. கடவுள் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ என் மேலையும் இறந்த என் மகன் மேலையும் அன்பு செலுத்திருக்க. தயவு செய்து நீ இங்க இருந்து போயிடு. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனி நீங்க சொல்றபடிதான் நான் நடப்பேன். இனி நீங்க இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். உங்க வழக்கப்படிதான் நான் நடந்துப்பேன். இனி உங்க மக்கள் தான் என்னோட மக்கள். இனி உங்க ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். இதே இடம்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தரை சந்திச்சேன். எதையும் எதிர்க்கக்கூடிய சக்தி என்னோட 2 மகன்களுக்கும் இருந்தது. அப்ப நானும் என்னுடைய கணவரும் மனசே இல்லாம பெத்லஹேமை விட்டு வந்தோம். இப்ப திரும்பி வரும்போதும் கஷ்டமா இருக்கு.
இவன் ஒருத்தன் தான் மாட்டினான், மத்த 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. நாங்க வேட்டையாட தான் வந்தோம், எங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவனால மூச்சு விட முடியல, கட்டா அவுத்து விடுங்க. எங்களுக்கு நீ உதவி செஞ்சா உன்னை நான் விட்டுறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செத்தாங்கன்னு சொல்லு. வியாதியால கூட செத்துருக்கலாம்ல. இப்ப இந்த பகுதியில வியாதி பரவறதா கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த மேய்ப்பன், அவனும் அந்த வியாதினால தான் செத்தான்னு சொல்றியா? ஒருவேளை வெயில் தாங்க முடியாம செத்துருப்பாரோ? ஆமா, வெயில் அதிகம். உனக்கு தாகம் எடுக்குது இல்ல? தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரியாது? நம்ம முன்னோர்களோட போதனை எல்லாம் மறந்துட்டியா? பசியோட இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கணும், தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இல்ல, இந்த தண்ணி எல்லாம் உனக்கு வேண்டாம். சுத்தமான தண்ணி நான் கொடுக்கறேன் வா. அதோ அங்க இருக்க அந்த தண்ணியை எடுத்து கொடு. என்ன யோசிக்கிற? இப்போ எனக்கு தாகமா இல்ல. அத குடின்னு சொல்றாங்க. இவன மாதிரி இருக்கிற எவனையும் உயிரோட விடாதீங்க. இவன் உடலை நரிகளுக்கு இரையாக்குங்க. நாம வந்து சேர்ந்துட்டோம். வா போலாம். நாம யாருன்னு கேக்குறதுக்கு முன்னாடி போயிடுவோம். அவளை பிடிச்சிங்களா இல்லையா? இன்னும் கிடைக்கல அரசே. ரூத், அரசருக்கு பிடிச்சவ நம்ம மத குரு நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு யூதேய கைதி ஒருத்தனோட நம்மள ஏமாத்திட்ட தப்பிச்சு ஓடி இருக்கா. பெரிய அவமானம். அவளை எப்படியும் கண்டுபிடிச்சு தண்டிச்சே ஆகணும். அந்த பொறுப்பு உங்ககிட்ட விடுறேன். நீங்க போலாம். எஸ்தர், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க நவோமி தானே? எலிமேலிக்கோட மனைவி தானே? அவர் இறந்துட்டாரு. நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நானும் என்னோட வாழ்க்கையில சந்தோஷமாவே இல்ல. என் கணவனும் செத்து போயிட்டாரு. நானும் தனியா தான் இருக்கேன்.
என்ன மாதிரி 4 பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்துதான் நானும் இருக்கேன். எப்படியும் வாழ்ந்தாகணும் இல்லையா? ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய மருமக. நல்வரவு. நீ எந்த இனத்தை சேர்ந்தவ? பெஞ்சமின் இனத்தை சேர்ந்தவளா? இல்ல, நான் மோவேய சேர்ந்தவ. மோவே இனமா? அந்த பேரை கூட இங்க சொல்லாத. உன் வாழ்க்கை நாசமானதுக்கு இவதான் காரணமா இருக்கணும். இனிமே எங்களுக்கும் நிம்மதி இல்லாம போக போகுது. ஆமா, நீங்க எங்க தங்கறதா இருக்கீங்க? எங்களுடைய வீடு அப்படியே இருந்தா அங்கதான் இருக்க போறோம். சரி சரி, நீங்க அங்க இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. உங்க வீட்டு கிணத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. உங்க வீடு நகரத்தை விட்டு வெளியில இருக்கு. அதுவும் நீ இங்க வந்திருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா நீங்க வீட்டை விட்டு வெளியில வராம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. நேரமாச்சு, வாங்க. இதோ இதோ வந்துட்டேன். அதோ அவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? நவோமி. அது அவங்க மருமக மோவிய இனத்தை சேர்ந்தவன். ரூத், நீ எதுக்காக உன்னை பத்தின உண்மையை சொன்ன? எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் கணவருடைய 2 சொந்தக்காரங்க இங்க இருக்காங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுல ஒருத்தர் மேல என் கணவருக்கு வெறுப்பு இருந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயமா இருக்கு. அவர் என்ன பண்ணாரு? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. காலையில ஒருத்தனை பார்த்தோம்ல, அந்த விஷ தண்ணிய குடிக்க வச்சு கொன்னாரே அவரா? அப்ப அவங்க 2 பேர் வீட்டுக்கும் நீங்க போக இங்க எப்படி வாழறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நமக்குன்னு ஒரு வழி இல்லாமலையா போயிடும். நாம வாழுவோம். ஓ, எப்படின்னு சொல்லு. உங்களை காப்பாத்துறேன். அது சாதாரண விஷயம் இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில போக விட மாட்டேன். நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா நான் ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும். யார் இது? புதுசா இருக்கு. ஆமா, நானும் கவனிக்கவே இல்லையே. வாய மூடுங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. மோவால என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேளு. புதுசா என்ன தப்பு பண்ணிருக்க போறா? வழக்கமான தப்பு தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே இங்க ஓடி வந்திருப்பா. எது எப்படியோ அழகா இருக்கால. எஜமா வந்துட்டாரு. அவதான் புதுசா வந்தவளா? ஆமா, அழகா இருக்கல்ல. நான் தான் இதுக்கு எஜமா. உன்னை நான் வரவேற்கிறேன். நன்றி. நான் உங்க அனுமதியோட இந்த இடத்துல வேலை செய்யலாமா? ஆனா ஒரு நிபந்தனை. நீ எப்பவுமே இந்த இடத்துல தான் வேலை செய்யணும், வேற எங்கேயும் போக கூடாது. இதை நீ ஒத்துக்கிறதா இருந்தா தாராளமா இங்க வேலை செய்யலாம். உனக்கு தேவையானதை நீ என்கிட்ட கேட்கலாம். இங்க இருக்கிறவங்க உன்னை கிண்டல் பண்றாங்களா? அதெல்லாம் இந்த இடத்துல சகஜம் தானே. உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம இங்க வேலை செய்யலாம். ஆண்டவர் உனக்கு துணை இருப்பார். மோவே இடத்தை சேர்ந்த இவளை நம்ம ஆண்டவர் எப்படி காப்பாத்துவாரு? அவள மாதிரி நம்மளும் கற்கடவுளை வழிபடுறோம்னு நினைச்சிட்டாளா? இவன் நம்ம இடத்துல இருக்கிறத நாம அனுமதிக்கவே கூடாது. நீ மோவாவை சேர்ந்தவளா? ஆமா. நீ இங்க எப்படி வந்த? நான் ஒரு யூதனோட மனைவி. அப்படின்னா எங்களை சேர்ந்தவளா ஆயிடுவியா? யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட சட்டம். உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அது எனக்கு பிடிக்காத சட்டம் தான், இருந்தாலும் அதை நான் மதிக்கிறேன். உங்க எல்லா சட்டத்தையும் நீங்க உண்மையாவே மதிக்கிறீங்களா?
எங்களோட உதவிகளுக்கு அளவே கிடையாது. நீ உன்னோட கல் கடவுளை இந்த இடத்துக்கு கொண்டு வரலன்னு உறுதிப்படுத்து, இல்லன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். அப்படின்னா என்னையும் அந்த விஷ தண்ணியை குடிக்க வச்சு கொன்னுடுவீங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? உங்க ஊர் எல்லையில நீங்க நியாயம் வழங்குறத தான் நான் பார்த்தனே. யார் யார் பாத்தீங்க? நானும் எங்க அம்மாவும். நவமி எலிமலைக்கோட மனைவி. ஜோர்டன் நதிக்கரையை கடந்து நான் இங்க வந்திருக்கேன். ஜோர்டான் நதிக்கு அந்த பக்கம் அப்பாவி குழந்தைகளை பலி கொடுக்கறீங்களே, அது மட்டும் நியாயமா? எந்த குற்றம் பண்ணாலும் அதை நிரூபிக்க 2 சாட்சிகள் தேவைன்னு உங்க சட்டத்துல இருக்கிறதா என் கணவர் சொல்லிருக்காரு. சாட்சிகளை நீங்க விசாரிச்சீங்களா? உன்கிட்ட இருந்து அறிவுரையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுவும் முக்கியமா நீ என்கிட்ட வேலை செய்யற மறந்துடாது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் இங்க வாழ எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு உங்க உதவி எல்லாம் தேவையில்லை. நான் செய்யற வேலைக்கு நீங்க யாரும் இடையூறு செய்யாம இருந்தா எனக்கு அதுவே போதும். அதையும் பார்க்கலாம். இனிமே நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். நான் வேற வேலையை பாத்துக்கிறேன். அவர் வயல்ல விளைஞ்சதை சாப்பிடறதை விட நான் மண்ணையே சாப்பிடுவேன். இன்னும் எதுக்காக மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஏற்படுற பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு சொந்தக்காரர் நீங்களே, அவர் யாரு? அவரு சொல்ற அளவுக்கு ஒன்னும் பெரிய ஆளு இல்ல. எதனால அப்படி? அத நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம். என்ன இங்க போயஸ் தான் அனுப்பி வச்சாரு. என்ன கொண்டு வந்திருக்க? உங்களுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு வேண்டாமா? 2 பேருக்கும் வேண்டாமா? உங்களை கேட்காம நான் பேசினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம், திருப்பி கொண்டு போயிடுங்க. ரெண்டு பேர்ல யார் நிராகரிச்சது? 2 பேரும் தான். அந்த பொண்ணு என்ன சொன்னா? அந்த சின்ன பொண்ண எல்லாத்தையும் திரும்பி கொண்டு போன்னு சொல்லிட்டான். திருப்பி கொடுத்துருன்னு அவ சொன்னாளா? இது எல்லாத்தையும் என்கிட்ட வாங்குவாங்க, அதுக்கு மேலையும் கேட்பாங்க. ரூத், யார் வராங்கன்னு பாரு. அவன் திரும்பவும் வந்துட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். நீங்க இங்க வந்ததுல சந்தோஷம். நன்றி. உங்க குடும்பத்துக்கு நேர்ந்ததை கேள்விப்பட்டேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இது? என்ன சொல்றீங்க? நீ இவளை அவமானப்படுத்தினேன்னு கேள்விப்பட்ட. இவளுக்காக நான் உங்ககிட்ட அவமானப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இது நடக்கவே நடக்காதுங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் நம்ம இடத்துல இருக்க கூடாதுன்னு நீ சொன்னியாமே. இது யூதர்களுக்கான இடம்ங்கறத நீங்க மறந்துடாதீங்க. இவள மாதிரி ஒருத்திக்கு இங்க இடமே கிடையாது. அப்ப நானும் இங்க வந்திருக்க நீங்க கூடாது. ஒரு யூத பெண். அவளும் தான். இவன் நம்மள சேர்ந்தவ இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம சட்டத்தை நீ மறந்துட்ட. யாரா இருந்தாலும் வரவேற்க வேண்டியது நம்ம கடமை. என்னை எதிர்த்து பேசாதீங்க. நான் வேணும்னு இப்படி கத்தல. இப்படிப்பட்ட ஒருத்திய என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிதான் கோபமா கத்திட்டேன். என்னையும் மன்னிச்சிடு. இத்தனை வருஷத்துல நீ நல்லவனா மாறி இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னும் நீ அப்படியே தான் இருக்க. என்ன நான் மாத்திக்க முடியாது. அவன் இஷ்டப்படிதான் அவன் நடந்துக்குவான். என்ன இருந்தாலும் என்ன மதிச்சு கொடுத்திருக்கான். போகட்டும், விடு. என்ன இவன் இன்னைக்கு வேற யார் வயலுக்கோ வேலைக்கு போறா போல இருக்கு. நமக்கு தான் நல்லது, போகட்டும், விடு. அங்க வர்றது போயஸ் தானே? ஆமா.
என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்ன தேடி வந்துகிட்டு இருக்கான். திரும்பவும் பிரச்சனை பண்றதுக்காக வர்றான்னு நினைக்கிறேன். சமாதானம். சமாதானம். எனக்கு சேர வேண்டிய நிலங்களையும் அதோட இருக்கிற கிணறுகளையும் என்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கியா? இல்ல, நான் அதை ஒப்படைக்கிறதுக்காக இங்க வரல. அப்ப எதுக்காக வந்த? நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவளை மறக்க முடியுமா என்ன? நம்ம இளமேலிக்கோட மருமகாவ. இளமேலிக்கும் அவங்களோட மகன்களும் இறந்துட்டாங்க. நவமி மோவாவை சேர்ந்த மருமக பெண்ணோட இந்த இடத்துல தஞ்சம் புகுந்திருக்கா. அப்ப போய் உதவி செய். என் உதவியை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். அவங்க உனக்கும் சொந்தம் இல்லையா? நான் உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கலாம், நானும் ஒரு யூதன்கிறத மறந்துடாத. நீ அனுதாபப்பட்டு போய் உதவி பொருட்களை கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அதே உதவியை நான் செய்வேன்னு நீ எதிர்பார்க்காத. உன்னை விட மோப்பட்டிக்கலாம் எனக்கு பிடிக்காது. அப்ப அவங்க பசி பட்னியோட சாகணும்னு நினைக்கிறியா? எனக்கு கவலை இல்ல. நீ உதவி செய்யலன்னா உன் சார்பா நான் அவங்களுக்கு அந்த உதவி செய்யறேன்னு நீ அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்க. நான் அவங்களுக்கு கடமைப்பட்டவன் இல்ல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. தயவு செஞ்சு என்னோட நேரத்தை வீணாக்காத. நான் உதவி செய்யறதா இல்ல, அதுவும் முக்கியமா அந்த பொண்ணுக்கு. அவ இப்ப நம்மளோட வயல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நானே போய் சொல்றேன். அவங்க கிட்ட கடுமையா பேசிடாத. கவலைப்படாம நீவும் வேலையை பாரு. அந்த புதுசா வந்த பொண்ணு எங்க? இன்னொருத்தனும் வந்துட்டான். சமாதானம் நவோமி. சமாதானம். உள்ள வாங்க. என்னோட மனசை புண்படுத்திட்டீங்க. நானா? எப்படி? நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா தகவலே சொல்லலையே. அது வந்து நான் சொந்தக்காரங்கிறத மறந்துட்டீங்கல்ல? அம்மா, இவங்க யாரு? என் மருமக ரூத். அவ ஒரு மோவாப். எதுக்காக இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? வந்திருக்கிற விருந்தாளிகளை மதிக்கணுங்கிறது நம்ம பண்பாடு. அதை நாம தட்டி கழிக்க கூடாது. என்ன மறக்கலைங்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க பழசெல்லாம் மறக்கவே இல்ல. உங்களை பத்தி நான் யோசிக்கும் போதெல்லாம் உங்களை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ நான் கவலைப்படுவேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க இங்க திரும்பி வந்திருக்கீங்க, ஆனா யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட உதவி கேட்க தயக்கமா இருந்தது. என்கிட்ட உதவி கேட்க என்ன தயக்கம்? என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு மோசமான வீட்டுல உங்களை வச்சிருந்தா அப்புறம் எல்லாரும் என்னதான் தப்பா பேசுவாங்க. நான் என்னோட ஆளுங்களை அனுப்பி இங்க இருக்கிற எல்லா சுவர்களையும் சரி பண்ண சொல்றேன். கவலையப்படாதீங்க. உங்களுக்கு உணவுப் பொருட்களையும் அனுப்பி வைக்கிறேன். உன் பெருந்தன்மையை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே. இந்த பக்கமா போயிட்டு இருந்தா அப்படியே உள்ள வந்த. நான் வரேன். போயிட்டு வரேன் நவோமி. வரேன். சமாதானம். சமாதானம். இவர் உங்களை எதிர்பாருன்னு சொன்னீங்க, ஆனா இங்க வந்து ரொம்ப அமைதியா பேசிட்டு போறாரு. வந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்பட்டவங்க. என்னது? ஏன் இதெல்லாம் நீங்க தூக்கிட்டு வரீங்க? இதுக்காக தானே ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க பாத்துப்பாங்க. நீங்க எங்கேயாவது போறீங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போறேன். நான் இல்லாதப்போ உங்களுக்கு வேலை ஆகணும்னா என்னோட ஆளுங்களை வச்சு நீங்க தாராளமா வேலையை வாங்கிக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. நான் திரும்பி வரதுக்குள்ள நீங்க யூதர்களை பத்தி நல்லாவே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க உள்ள போலாம்.
அதுவும் அந்த ஒட்டகத்தை பாரு, அழகா இருக்குல்ல? இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கேள்விப்பட்டோம், அதனாலதான் இங்க வந்திருக்கோம். கோவாவை சேர்ந்தவங்க இருக்காளாமே. அப்படி யாருமே இந்த ஊர்ல இல்லையே. உங்களை பார்த்தா யூதர்கள் மாதிரியே தெரியலையே. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க ரூபின் மலைப்பகுதியில இருந்து வந்திருக்கோம். நீங்க என்ன கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கீங்க? ரூத்துங்கிற ஒரு பொண்ணாலதான் இங்க பிரச்சனைன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஒரு வயசான யூத பெண், அவங்க எலிமெலிக்கோட மனைவின்னாங்க. யாரு? நவோமியா சொல்றீங்க? ஆமா, நவோமியோட ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. ரூபினை சேர்ந்த உங்களுக்கு எங்க நாட்டுக்கு யார் வந்தா உங்களுக்கு என்ன கவலை? எதுக்காக கோவப்படுறீங்க? நாங்க கேள்விப்பட்டதான் சொன்னோம், எங்களுக்கு என்ன கவலை? கேள்விப்பட்டியா? நவோமியோட கூட வந்திருக்காள ஒரு பொண்ணு. அவ மோவாயிலுக்கு சேர்ந்தவளாம். அதான் அந்த கற்கடவுளை வேண்டுவாங்களே அவங்கதான். நம்ம மத தலைவர்கள் கிட்ட சொல்லி அவளை ஊரை விட்டே துரத்தணும். அவங்களை இந்த ஊருக்குள்ளேயே வரவிடக்கூடாது. நீ சொல்றது சரிதான். இந்த கிணத்துல இருந்து துளி தண்ணியை கூட எடுக்க விடக்கூடாது. ஆமா ஆமா. இங்க நீ தண்ணி எடுக்க கூடாது. நாங்க இன்னும் உன்னை ஏத்துக்கவே இல்ல. உங்க கல் கடவுள்கிட்டயே போய் தண்ணியை கேட்டு வாங்கிக்க. இவ ஒரு துரோகி. இவ சபிக்கப்பட்டவ. இவ நம்ம ஆண்டவரை பொய்யின நம்பரை இனத்தை சேர்ந்தவ. இத பார், நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எங்களால உன்னை ஏத்துக்க முடியாது. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க போறதில்ல. உனக்கு குழந்தை பாக்கியமும் கிடையாது. இது எங்க எல்லாரோட சாபம். அவளோட தப்புதான் அவளோட முகத்திலே தெரியுது. அவ எப்படி பேசுவா? உன்னோட சிற்பங்கள்லாம் எங்க? முதல்ல உன்னோட கற்கடவுள்லாம் எடுத்துக்கிட்டு நாங்களே துரத்துறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து போயிடு. உங்களுக்குள்ள வெறுப்பு அதிகமா இருக்கு. கடவுளோட பேரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்ல. என்ன சொன்ன? அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்துட்டு நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு மரியாதையா போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவர் ஒருத்தராலதான் இவளோட பாவங்கள் எல்லாம் போக்கி இவளை நல்வழிப்படுத்த முடியும். அதுக்காக தான். சரி சரி போதும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பொண்ணே தான், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். பாவம் வயசானவர். என் மேல இறக்கம் காட்டினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. வா. Since I bring nothing with me this time, perhaps you'll not turn me away. We turn nobody away who comes in peace. Come, break bread with us. Thank you, I've eaten. Then sit and join us. I've been thinking about what happened at the well. Why? What happened? Well, nothing really. We simply met there by chance, and I asked if I could come by. I should have mentioned it was Boaz who caught the runaway. The donkey. Yes. Well, don't make me a hero. The beast came running at me and... Oh. And so in gratitude you invited our kinsman to visit us. Well, I'm pleased. Perhaps you'll have some wine with us, Boaz. Excuse me. I didn't tell her because it would only have worried her.
What did Malone tell you about us Judeans? Enough to bring me here. Did he explain our hatred of Moab? No. There was no malice in his heart. He hated nothing except cruelty. Well, there has been a long, hard history between our countries. Wars, loathing of each other's gods. Some of us lost parents and brothers to Moab. Others lost children, as you saw on your way to Bethlehem. Does it surprise you that that's in our blood to fear and hate Moabites? And you are content with that? I was. Was? I used to think that hate belonged in our blood. And now? Now I'm not so certain. But others are though. Only a few. Those who forgot the teachings of our fathers. And those who were as bitter as I was. Like the women at the well. Yes, and that's why I've come here. You must leave Judah, Ruth. At least for a while. Go north to one of our other tribes, where people are not molested by Moabites, not inflamed and ready to cast blame on a scapegoat. Go, Ruth. I will see you and Naomi safely there. No. Naomi's home is here. If she and I are strangers in Judah, we should be even more alien elsewhere. Besides, would another tribe be any quicker than your people to believe why I left Moab and came to this side of the Jordan? Why did you come here, Ruth? Because you love Naomi? And because I saw a new light in her beliefs, in her God. Ruth, I've never seen the people so aroused. You must not go to the marketplace or even to the well alone. If I'm to stay here, I must go everywhere alone and unafraid. Oh, they'll think I'm all they suspect of me. After a while, perhaps, but not now. Please let me help. It is not the first time I've offered to help. You accepted only from Tob. He never threatened. Nor shall I ever again. What made you change? A number of things. Mostly you. Seeing myself through your eyes. I think I needed that. Thank you. I suppose it would be unseemly of me to compete with Tob in ephahs of barley and casks of oil. But I have the right to ask one thing of you. Promise me that if you and Naomi ever need help of any kind, you will come to me. Thank you again. Don't thank me. Promise. I promise. You will be angry at me. But after all the trouble you've taken, I must go back to my fields. You cannot have one cup with this boy. I'm late now. One of Tob's honey cakes, perhaps? Oh, now I must go. Peace, Naomi. Peace be with you, Ruth. That is the Boaz I remembered. Oh, Mother, he's so different from the way he was before. He's so very likable. Or is it only his wanting to help that makes me think makes me feel the way I do? No, Ruth, it is not that. How can you mistake what it is? What do you want here? Who gave you the right to trample on my grounds? Where are the idols? Bring out the idols. There are no idols. You brought that idol worshiper into our midst. Tell her about the wells. Our cattle are dying because of her. What are you saying? Why because of her? God has shown his anger ever since she came. Yes, and if our children suffer from this, their blood will be on your head. We'll all perish unless you rid us of her. Come, the idols are in the house. Not one more step. If you have complaints, take them to Shammah and the elders and let them judge. And leave us alone. Indeed, we will make our voices heard by the elders. And when we're through with our complaints, there'll be very little comfort left for you. Or time for you. Come, let us go to Shammah.
fear, Mother. I don't fear. There's no charge graver than idolatry. It's a stoning offense. I don't know where to turn, what to do. Mother, I shall go to Boaz. He said he would help. Yes. You heard him. He made a promise to come if we needed help. Yes. Go, my daughter. Ask his help. You have come to see my master? I have great need to see him. He was just summoned to the Council of Elders. I will take you there. Thank you. I know what happened. Shameful. The judges are as disturbed about it as I. We're meeting now. Fear nothing. You had better wait for me. It's not a question of opinion. It's your duty to convene the elders and sit in judgment of the widow. Do you agree with that? Yes. And you, Boaz? By all means. The widow Hagar has shamefully violated one of our most... We're not speaking of Hagar, but of Ruth. Ruth? Well, Hagar and her rabble viciously attacked two peace-abiding women, and you're going to sit in judgment of Ruth? The actions of Hagar and the others are a disgrace. They will be reprimanded. But the charges that have been brought against the Moabitess... Moabitess. She is no longer a Moabitess. And I, for one, will not consent to judge a woman for fetching water from a public well. Do not mock us, Boaz. You younger judges are here only because your fathers gave their blood to uphold our laws. If this woman is innocent, if she is not an idolatress, she will be free. But if she is guilty, it is our duty to see that she is punished according to the law. Innocent or guilty, I will not judge her. You are going to defy the law? You would put us to scorn and divide the city? I will not judge her. Boaz, the people count on the wisdom of their elders to seek out truth. Do not contemn the judges of Judah. Ruth is the daughter of my kinswoman, Naomi. I will not judge her. How little you fear God. What if Abraham, when God commanded that he sacrifice Isaac, replied, "No, Isaac is my only son. I cannot do this." Leave Isaac to Abraham and Abraham to God, and leave me to myself. Blasphemy. And judge me too. What if it is true that Ruth has been a priestess in the temple of Chemosh, as is rumored? A priestess? The wife of a Judean who renounced idolatry, who of her own free will chose to come among us with her destitute, bereaved mother-in-law? You ask me to believe that this gleaner in our fields was once a priestess of Chemosh? If it could be proven, would you judge her? If it can be proven that Ruth was a priestess in the temple of Chemosh, I will be the first to sit in judgment of her. Will you swear it? I swear it. That's all we ask. I hope it never comes to pass that your oath binds you. It will not. It's absurd. There is a marketplace gossip that you were once a priestess in the temple of Chemosh. I was. But what have they decided to do about those who threaten Naomi? Are they going to judge them? No. To judge you. And will you sit with them? I must. Let her go in peace. What happened? Boaz. They will not help.
God. Weary of life, weary of calamity. My husband taken from me, my sons, my daughter. I've blighted her life. Out of love for me, she is defamed and humiliated. Oh, Lord, I entreat thee. Do what you want with me, but spare her. That her days of grief may not be without ending. Peace be with you. Who are you? Jehoram? Are you a holy man? We are all holy in the eyes of God. There will be water from many wells. Many wells. Trouble your heart no more. Be strong through this time. For from the widow of your son will issue children, and children's children, numbering among them a great king and a royal house, and a prophet whom many will worship as the Messiah. Can you spare bread for a hungry traveler? Of our people were put to death for only once having worshipped a golden calf. Then shall a Moabitess who worshipped Chemosh all her life be spared for a worse iniquity? As the Lord lives, I will sit quiet no longer. What if she had been a priestess in Moab? She was not then under the law of our land, but of another land. The land that had given her birth, and that was in the far past. She is now a true daughter of Judah. Well, we shall soon find out. Will the Moabitess Ruth deny that she worshipped false gods across the Jordan? So did Zipporah, the wife of Moses, worship false gods. Was not her father a priest in the service of an alien god? If the Lord our God accepts, who are we to refuse? Wait, we shall see whether the Lord our God accepts. Did you instruct children in the rituals of Chemosh? Yes. Did you teach them that to die for Chemosh was noble and good? Yes. Did you lead them to the altar to be slain? Yes. And did you not then stand by and watch their bodies thrown into the flames of Chemosh? Yes. When did you last perform these rites?
Speak. Was it a very long time ago, years ago? No, it was within past months. Is this what Boaz calls the far past? Well, Boaz, if Boaz has naught to say, then I do. I have just returned to the city from a field to find talk of stoning among us. Are we so thirsty for blood that we must accuse a woman of a crime to which there is no proof? The proof was in the calamity that fell on us when she came. The rain is not wet, you woman. The drought has ended. Our crops have been spared. We'll have a richer harvest than ever. Shamar, judges, people of Bethlehem, we have been taught that every accused person comes to judgment pure of guilt until his wrongdoing is proven. Our law demands at least 2 eyewitnesses to any crime performed upon our soil. Where are the 2? Where's 1? They are here. 2 eyewitnesses. You are out of our brethren of the tribe of Reuben? Yes, I am Elzar, son of Rechel. And you? I am Sein, son of Kushan, also of the tribe of Reuben. Melzar and Sein, you swear a holy oath to speak in truth? We do. No. Then tell us, Melzar. Early one morning, we chanced by the fields of Naomi. And there, in the faint light that comes before dawn, we saw the widow Ruth leaving the house of Naomi, bearing in her arms an idol of stone. She set it on a mound and fell to her knees and worshipped. What was the idol? It was Chemosh, the god of Moab. if it was not yet light, how do you know it was Chemosh? By the flame burning in its middle. I pray you, a word to our brother from Reuben. Speak, Naomi. You are a son, as we all are sons and daughters of Jehovah. Yes. Name the 12 tribes of Israel. Am I here like some criminal to answer the questions of... The widow Naomi questions your being one of us. Answer her. Why, there's Judah, and Dan, and Reuben, and Benjamin, and Asher. There are many of us who can't name all the tribes. But we all must know the 10 Commandments. Do you? How many of them do you know, idolatress? All. I would be grateful if you could remember only the 9th. Do you? It is, thou shalt not bear false witness against thy neighbor. Perhaps, Melzar, you have a poor memory. This then requires no memory. Would you and your brother from Reuben bless the name of Jehovah and curse the name of Chemosh? Well, will you? Blessed be the name of Jehovah! Honor and glory to the name of Chemosh! Twice over you have doomed yourselves. You have blasphemed the name of the Lord. You have borne false witness against the widow. Let there be done to you as you would have done to Ruth. Is there any support left for the charge of idolatry against the widow Ruth? The matter is settled. Ruth shall stay among us. Those who threatened her shall ask her forgiveness, and let none molest her again. None.
I'm sorry. Thank you, Tob. Thank you for your belief in me. I did only what was necessary. Oh, really? Naomi? I had to do what I did. I pledged myself to sit in judgment. எனக்கு புரியுது. பாத்தீங்களா, நியாயம் ஜெயிச்சிருச்சு. நன்றி, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். இல்ல வெறும் நன்றியை மட்டும் நான் ஏத்துக்கிறதா இல்ல, வேற ஒண்ணு எதிர்பார்க்கறேன். என்னன்னு சொல்லு. நீங்க நாளைக்கு கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்து என்னோட விருந்து சாப்பிடணும். கண்டிப்பா வரோம். ரூத் கிட்ட சொல்றேன். இல்ல, ரூத்த கூட்டிட்டு வராதீங்க. நான் உங்ககிட்ட தனியா பேச வேண்டியிருக்கு. ரூத் உன்னை விரும்புறான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்ன விரும்புனது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ வேற யாரையாவது விரும்புறாளா? அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இதோ பாருங்க, நான் உங்க உயிரை காப்பாத்திருக்கேன், வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இன்னும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. ரூத் உதவி செஞ்சத அன்புன்னு தப்பா புரிஞ்சுக்குவான்னு எனக்கு தோணல. அப்படி இருந்திருந்தா என்கிட்ட மறைக்க மாட்டா. இது எனக்கு அவ செய்யற துரோகம். உதவிய என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம், அவ்வளவுதான். அவ வேற யாரையாவது விரும்புறாளா? அவளோட எண்ணங்கள் என்னன்னு என்னால சொல்ல முடியாது. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இது அவளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இல்ல, உங்களுக்கு தான் என் மேல வெறுப்பு. ஏன்னா நான் உங்க கணவனுக்கு எதிராக செயல்பட்டவ இல்லையா? நான் கடைசியா சொல்றேன், அவ என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ என் மனைவி ஆகணும். என் வணக்கத்தை ஏத்துக்குங்க. எங்க எஜமா இந்த ஆடையை கொடுத்து அனுப்பினாரு. இத போட்டுக்கிட்டு உங்களை அறுவடை திருவிழாவுக்கு வர சொன்னாரு. உங்க சார்பா அவர்கிட்ட ஏதாவது நான் சொல்லணுமா? சமாதானம்னு சொல்லுங்க. அவ்வளவுதானா? இதுவே போதும். நான் எங்கேயும் வர்றதா இல்ல. ரூத், நீ போய் ஆகணும். கண்டிப்பா போகணும். இதுல இருந்து நீ தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. ஆமா, முதல் தடவையா எனக்காக நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்வியா? கண்டிப்பா செய். சத்தியமா செய்யணும். நான் சொல்றது கேப்பியா? உன் மனசு எந்த நிலையிலும் புண்படக்கூடாது. என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேப்பேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றேன். இன்னைக்கு ராத்திரி நடக்கிற விழாக்கு நீ கண்டிப்பா போ. நானும் உன் கூட வருவேன். விழா முடிஞ்சதும் பெண்கள் எல்லாருமே வீடு திரும்பிடணும். ஆனா நீ அங்கேயே இரு. ஆண்கள் எல்லாருமே அதே இடத்துல தங்கணுங்கிறது எங்க கலாச்சாரம். எல்லாரும் தூங்குற வரைக்கும் அங்கேயே நீ காத்துட்டு. போயஸ் தூங்குற இடத்துக்கு நீ போ. அவன் பக்கத்துல போய் நீ படுத்துற. நீங்க என்ன சொல்றீங்க? நீ அவனை விரும்பலையா? நீங்க நீங்க எப்படி இப்படி நினைக்கலாம்? நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு போயஸ பிடிக்கும் இல்லையா? அப்படியே நான் அவரை விரும்பினாலும் நீங்க சொல்ற மாதிரி செய்யறது தப்பு இல்லையா? தயவு செய்து நான் சொல்றதுக்கு எதிரா எதுவும் சொல்லாத. உன்னையும் போயஸையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சொல்றபடி செய். எனக்காக செய்வியா? இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள் எஜமானரே. அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு நீங்க நிதானத்தோட இருக்கிறது தான் நல்லது. இத பிடி. இத வந்து இருங்க இருங்க.
அவனை பாத்தியா? குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கான். என் அழகு ராணி வந்துட்டா. ரூத், இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நான் இந்த தருணத்துக்காகத்தான் நான் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருந்தேன். தப்பா நினைக்காதீங்க, நாம இந்த சந்தோஷத்தை சேர்ந்து கொண்டாடுவோம். இன்னைக்கு இந்த சபையில ரூத் என்னோட மனைவியாக போறாங்கிற விஷயத்தை நான் எல்லாரும் முன்னாடி அறிவிக்க போறவா. தள்ளி போங்க. நான் தோத்துட்டேன். நான் கொடுத்த சொத்துக்களை அவன் ஏத்துக்கல. நான் கெஞ்சியும் பார்த்துட்டேன். இருந்தாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கான். இல்ல, என்னால இதை ஏத்துக்க முடியாது. வேற வழி இல்ல, நீ சட்டத்தை மதிச்சாக்கணும். சட்டமா? நான் இங்க வந்ததுல இருந்தே கேட்டுட்டு இருக்க ஒரே வார்த்தை சட்டம் தான். உங்க சட்டத்துல விதவையால ஏத்துக்கொள்ளாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் எனக்கு சொல்லுங்க. இதனால நல்லதுதான் நடக்கும், பாதிப்பு இருக்காது. சட்டத்தை உருவாக்குறவங்களுக்கு நாம செய்யற மரியாதை இது. அதை நினைச்சிருந்தேன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என் அம்மாவும் உன்னை போல ஒரு விதவைதான். இதை உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு.
நீ எங்க இருக்க? ரூத், என்னமா? நான் போகலாமா? எங்க? நாங்க டோபோட கல்யாணத்துக்கு போகணும். ஓ, நீங்க வரலையா? இல்ல. இந்த ஆடை ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் இங்க கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, இருக்கிறதுலயே விலை உயர்ந்த ஆடைகள் இதுதான். ஆண்டவர் காப்பாத்தட்டும். இருந்தாலும் இது அழகா இருக்குல்ல? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பணக்காரரா ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு. 2 பேருமே அதிர்ஷ்டசாலிதான். ரொம்ப நன்றி. என் அன்பு சகோதரா, நீ கூப்பிடாமே நான் வந்துட்டேன். கூப்பிடலனா என்ன? நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருங்க என் சகோதரனுக்கு ஒயின் கொண்டு வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. போங்க, எவ்வளவு வேணாலும் குடிங்க, ஆடி பாடி சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பகையெல்லாம் மறந்துட்டீங்க போல? பழைய பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு நாள். எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் போய் ரூத்தை பாத்துட்டு வரேன். இது கீழே கிடைச்சது. இதுதான் உன்னை இங்க கொண்டு வந்தது. இது ரொம்ப முக்கியமானது. உன் மனசை திடப்படுத்திக்க. சந்தோஷமா இரு. ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும். நண்பர்களே, எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என் மேல கருணை காட்டியிருக்காரு. முதல்ல எலிமேலியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். இனி நானும் நவோமியும் நெருங்கிய உறவினர்கள் ஆக போறோம். ஆண்டவரோட கருணையை என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம நவோமி நமக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்க. நமக்கு மழையை கொடுத்திருக்காரு. அதை விட முக்கியமா ரூத்தோட காலடி நம்ம பூமியில படுற மாதிரி செஞ்சிருக்காரு. அவ எனக்கு மனைவியா வருது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். ஆமா ஆமா. என்னோட அன்பு பாசத்திற்குரிய நவோமியே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புறேன். சொல்லு ரூத், உன்னோட மனசு எங்க இடத்து மேல இல்லைன்னா சொல்லு. எங்க ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன நீ ஏத்துக்கிறியா? நான் இந்த பூமியை நேசிக்கிறேங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இங்க இருக்கிற சட்டத்தையும் நான் மதிக்கிறேன். ஆண்டவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்கிட்ட என்னை ஏத்துக்கிறியான்னு கேட்டதையும் நான் மதிக்கிறேன். என் மனசுல இருக்கிறத இப்ப சொல்றேன். ஆனா இதுவரைக்கும் நான் உங்களை விரும்பலைங்கிறது தான் உண்மை.
நீ பயப்படாம எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லலாம். நான் சொல்றேன். நல்லது. நீ எது சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். நான் உங்களை எந்த விதத்திலயும் ஏமாத்த விரும்பல. என் மனசுல இருக்கிற உண்மையை இப்ப உங்ககிட்ட சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். சரி, சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி விழா முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு போகாம அங்கேயே தான் தங்கி இருந்தேன். நீ நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்ட. நான் எங்க சட்ட திட்டத்தை மதிச்சு நடக்கிறதுனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய தகுதியை முழுமையா இழந்துட்ட. அப்ப நீ விட்டு கொடுத்தே ஆகணும். அப்ப நம்ம இனத்தோட வழக்கப்படி இதுக்கு ஆதாரமா உன்னோட காலனி எடுத்து எனக்கு கொடுத்துடு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ரூத்தான இவ்வளவு நானும் விழா நடந்த அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் எந்த தப்பு பண்ணலன்னு ஆண்டவர் மேல உறுதியிட்டு கூறுகிறோம். அன்பு வார்த்தைகளை தான் பரிமாறிக்கிட்டோம். நான் புனித கட்டளைகள் படி இவரை ஏத்துக்கிறேன். இனி எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்ல. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நிலைச்சு நிக்க இனிமே யெகோவா துணையா இருப்பாரு. நீ ஒரு புனித வாக்குறுதி எடுத்துக்கிட்டு இருக்க. உன்னோட வார்த்தைகள் உண்மையானது, ஆழ் மனசுல இருந்து வந்திருக்கு. சந்தோஷமா வாழுங்க. ஆண்டவரோட ஆசீர்வாதத்துல நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. போயஸ் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அவர்கள் இருவரும் மிகவும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தார்கள். அவனுக்கு ஓபர்த் என்று பெயரிட்டு அதால் அவனை அழைத்தார்கள். அதற்கு பின் ஓபர்த்தின் குழந்தை ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸியின் குழந்தைதான் பேரரசன் தாவீது.